அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் குட்டி, நான் டென்சிகா. நாங்க என்ன செய்ய போறோம்? குரக்கன்மா புட்டு நாங்கள் அவிக்க போறோம். அது யாருக்காக? குட்டிக்காக தான் நாங்கள் அவிக்க போறோம். ஏனென்றா இவ்வளோ நாளும் எண்ணெயில் தானே வடையல் சுடுறது பலகாரங்கள் எல்லாம் தான்ற. அப்போ குட்டி சாப்பிட்றதே இல்லை. எங்களுக்கு சரியான ஒரு கவலை. ஏனென்றா நாங்கள் 2 பேரும் தான் சாப்பிட்றோம்ண்டு. அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்டா குரக்கன்மா புட்டு குட்டிக்காகத்தான் கட்டாயம் நாங்கள் அவிக்கிறோம். உண்மைதான். இன்றைக்கு இவ்வளோ நாளும் வீடியோ போட வைக்கிறதுக்கு செய்த பலகாரங்கள் ஒன்றும் நான் சாப்பிட இயலாது. எல்லாம் எண்ணெய் சேர்த்து தானே செய்கிறோம், அதால நான் சாப்பிட இயலாது. அப்போ இன்றைக்கு வந்தோடனே சொன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வேன் சாப்பாடு. அப்போ சரி நீங்கள் என்ன செய்ய போறீங்களா? குரக்கன்மா புட்டு வாவிப்போம் வேண்டாம். அப்போ நான் சொன்னேன் சரி நானும் சாப்பிடலாம் தானே, கொஞ்சம் தேங்காய் குறைச்சி போடுவோம்னு தான் சொன்னேன். அவள் குழப்பிட்டு வைக்கிறேன் வழியாக ஓரளவு நான் சாப்பிடலாம். சரி நாங்கள் அப்போ வீடியோக்கு போவோம். சரி ஒரு அவளே நாங்கள் வீடியோக்கு வந்துட்டோம். குரக்கன்மா புட்டு அவிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சிருக்கிறா பார்ப்போம். 1/2 கிலோ குரக்கன்மா எடுத்து நாங்கள் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் வடிவா பாருங்க. சலங்குட்டு சொல்லுங்க, இது என்னண்டு? தேங்காய் பூ. இது நாங்கள் ஏற்கனவே சுடுதண்ணி வச்சு சுத்தாரின தண்ணி வச்சிருக்கு. இதுக்குள்ள நாங்கள் தேவையான உப்பும் போட்டிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய போறோம் சலங்குட்டி? சுடுதண்ணியை விட்டு குழைக்க போறோம். பாத்தீங்களோ, சுடுதண்ணியை விட்டு நாங்கள் குழைப்போம். தேங்காய் குஞ்சாலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா தான் சுடுதண்ணி விட்டு குழைக்கணும். தண்ணியும் விட்டு குழைக்கலாம், பச்சை தண்ணியிலையும் குழைக்கலாமா? சுடுதண்ணி விட்டு குழைச்சா கொஞ்சம் நல்ல சொத்தா பஞ்சா இருக்கு. இதுக்கு சிலவும் குறைவு, நீங்களும் செய்யலாம் படியா விட்டு. ஆனா சத்து கூட சகல பேரும் சாப்பிடலாம். சிலவு குறைவு, சத்து கூட இருக்கு. என்னப்பா உங்களுக்கு பிடிக்கும் இல்ல சாப்பிடுறது? சுவர்காரர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான நல்ல சத்து. சுவர்காரர்களுக்கெல்லாம் நல்லதாம் இது. அப்பா சக்தி வந்தா எல்லாரும் சாப்பிடலாம். சரி, இது சாப்பிட்டா சத்தியும் பெறாதான் உள்ளதுன்றது. கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கு அடுத்த பெரியாக்கள் சகல பேரும் சாப்பிடலாம். தனியாக வர்த்தக்காரர் தான் சாப்பிடணுமென்று இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம். சரங்குட்டிக்கும் வானா விருப்பம். இது குரக்கன்மா புட்டும் வாழைப்பழம் வேண்டா விரும்பி சாப்பிடுவோம். பக்காண்டு என்னப்பா சொல்லுங்க, உங்களை விருப்பம் உண்டா? தலையாட்டாம சொல்லணும் மூமெண்ட். என்ன சரங்குட்டி? போய் சொல்லுங்க. கேஸ்ல விற்கிறவையும் இந்த புட்டு தான் அவிச்சு சாப்பிடுறவையா? நாங்கள் மண் அடுப்புல வைக்க போறோம். என்னப்பா சிலனுக்கு கேஸ் அடுப்புல சமைக்கிற விருப்பமோ மண் அடுப்புல சமைக்கிற விருப்பமோ? பிள்ளைக்கு விருப்பம் கேஸ்லயுமா? 2லயும். சின்ன பிள்ளை தானே, எதை கண்டாலும் சொல்றதானே ஆசை வரும். அதே மாதிரி பிள்ளை 2ஐயும் சேர்த்து சொல்லி இருக்கு. என்னதான் சின்ன வயசுல நாங்க எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்பட்டாங்கல்ல, அவன் 2 வேலையில முடியாதான் இருக்கிறான். நான் காய்ச்சி கொண்டு இருக்க தண்ணியை கொஞ்சம் கூட விட்டாவே அந்த கரைச்சல் இல்லை, கொத்தவும் இல்லை. அது என்ன சரங்குட்டி? கரைஞ்சு போடும், கொத்த இல்லாது. சரி ஒரு வழியாப்பாக கொஞ்சம் குழச்சி முடிச்சுட்டு நாங்கள் பார்ப்போம். சரிஞ்ச பாருங்கோ, குழைச்சி முடிஞ்சிட்டு இங்க பாருங்க வடிவா. பாத்தீங்களோ? நீங்க நினைப்பீங்க குட்டி இருந்தது, குட்டிக்கா காணுங்க. குட்டி வீடியோ எடுக்கிறதுக்காக குட்டி தான் நின்று வீடியோ எடுக்குது. உறவுகளே, உங்களுக்கு நான் வடிவா கிளியரா காட்டத்தானே வேணும். அது காட்டி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கால வந்து நான் தான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். இனி நாங்க கொத்துவோம். என்ன சரங்குட்டி? நாங்கள் இனி கொத்துவோம். நல்ல தூளா கொத்துவோம். ஆனால் இந்த புட்டு நல்லா டேஸ்டாகவும் இருக்கு. உண்மையாக நானும் சாப்பிட்றேன். சின்ன வயசுலேருந்து அம்மாக்கள் எனக்கு செய்தாரா இல்லையாண்டு இல்லை, நானும் விரும்பி சாப்பிட்றேன். நான் இதில் வைக்கலாம், அடுத்த ஆலங்காய்
வைக்கலாம், புளிக்கொழுக்கட்டை வைக்கலாம். இடியப்பம் வைக்கலாமா? இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் அந்த இடியப்பம் வைக்கிறத போடுவோம், அதையும் பாருங்க. அப்ப நீங்க இப்ப தெரியும் இப்போ இல்ல உள்ள கொஞ்சம் மலர்ந்துட்டு தானே, சின்ன வயசுனா பிள்ளை இருக்கு, சின்னனா இருக்கு. சின்ன வயசு 6 வயசு. ஓ 5 வயசு. ஓ 5 வயசு தான். தை மாதம் பிறந்த நீங்க கட்டிக்கார பிள்ளை. கை எத்தனை தேதி? 8. பிள்ளையோட பிறந்த நாள் 18ஆம் தேதி. தை 18. பிள்ளைன்ற வயசுல நான் பிறந்தாண்டு தேதி கேட்டா சொல்லவே மாட்டேன். உள்ள பிறந்த மாதத்தை நான் ஞாபகம் வச்சிருக்கேன். எங்கிட்ட தேதி எத்தனையாம் தேதி என்று சொல்ல 18 சொல்லுவோம். சரி உறவுகளே, நாங்கள் கொத்தி முடிஞ்சிட்டு இருந்துச்ச பாருங்கோ. இனி நாங்கள் என்ன செய்வோம்டா சரங்குட்டி சொல்லுங்க, என்ன செய்ய போறோம்? அடப்பு மூட்டிட்டு புட்டு நாங்கள் முதல்ல அடுப்பை மூட்டுவோம். சரி, நாங்கள் அடுப்பை மூட்டையில பார்ப்போம். அடுப்பு மூட்டியாச்சு. நாங்க சரங்குட்டியை என்ன செய்வோம்? பானையை தூக்கி வைப்போம். தண்ணியை மூட்டி விடுவோம், கொதிக்கட்டும். சரி, தண்ணி கொதிச்ச உடனே நாங்கள் பார்ப்போம். சரி உறவுகளே, தண்ணி கொதிச்சுட்டு நாங்களே நீ என்ன செய்ய போறோம்டா மல்லி வைக்க போறோம். சரங்குட்டி எடுத்துதான் போ. இதை வச்சிருக்கோம் சரங்குட்டி. சரி, அப்ப நீங்கள் குழலுக்கு மாலி போட போறீங்க. முதல்ல தேங்காய் பூவை போடுவோம். முதல் தேங்காய் பூவை போடுவோம். 2ஆம் முறைக்கு நாங்கள் மாவை அள்ளி 3 அடியா செய்யுங்க, 2 அடியா போடாம. ஓ அப்படிதான் செய்ய போறோம். 3 தான் போட போறோம். 2 அடி. சரங்குட்டிக்கு ஒரு அடை, எனக்கு ஒரு அடை, உங்களுக்கு ஒரு அடை. ஓ 3 அடை காணுமே என்னப்பா? அழுப்பா புட்டா வச்சு முடியும் பார்த்துக்கிட்டு இருக்கு சாப்பிட்றதுக்கு. சரி, 3ஆவது அடையும் போட்டாச்சு. அப்படி 3ஆவது அடையும் நாங்கள் போட்டுட்டோம். என்ன சரங்குட்டி? சரங்குட்டிக்கு சாப்பாடு என்ன முடியலைன்ற கவலை. சாப்பாடு புட்டு குழலையே பார்த்து கொண்டு இருக்குதா. நீட்டா வச்சிருக்கு. இங்க பாருங்கோ. இனி நாங்கள் என்ன செய்வோம்டா மூடி விடுவோம். புட்டு அவிஞ்ச உடனே நாங்கள் பார்ப்போம். புட்டனி அவிஞ்ச உடனே நாங்கள் பார்ப்போம். என்ன சரங்குட்டி? என்ன பண்ணீங்க யோசிக்கிறீங்க? சரி உறவுகளே, புட்டு அவிஞ்சிட்டுது. இங்க பாருங்க, இதுக்குனாலே ஆவி வருது. புட்டு அவிஞ்சது இங்க பாருங்க. ஓய் ஓய் பே இல்லையாப்பா. புட்டு அவிஞ்ச உடனே இதுக்குனாலே ஆவி வரும். ஆவி வந்தா புட்டு அவிஞ்சிடும். சரிங்க, ஆவி ஏண்டல்லப்பா, அதுக்குள்ள புகை புகைதான் தரும். புள்ள ஆவி என்ற பேய் புட்டு அவிஞ்ச உடனே இதுக்குள்ள அலைஞ்சு பாருங்க. இங்க நம்பர் உள்ள திருப்பி காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த ஓட்டைய கால அந்த ஆவி வரும். புட்டு அவிஞ்ச ஆவி வரும். இனி நாங்கள் என்ன செய்யப்படுவோம்டா புட்டை ரக்குவோம். உள்ள பயந்து ஓடுவது. புள்ள சுட்டுடு மட்டும் கொஞ்சம் பிள்ளைக்காவே இறக்கி இருக்குது. ஐவா பாருங்க, மூண்டு புட்டு. இதை நாங்கள் இப்படி வைப்போம். சரங்குட்டி, என்னங்க வேணும் உங்களுக்கு? அப்பாவுக்கு முதல் குடும்பம், 2வது எனக்கு, 3வது கழுத்து. அவிச்சவா கடைசியாவே சாப்பிடுவோம். சத்தமா சொல்லுங்க. அப்பாச்சி வாழைப்பழம் பண்ணி கொண்டு வரு. ஓ வாழைப்பழம் பண்ணி வாழைப்பழத்தோட சாப்பிடுவோமா? அப்பா ஓய் புட்டுண்ட ஆள் வருது.
ஓ ரைட் புள்ள பாத்தியா பயப்படையில இப்ப புட்டு நல்ல வாசம் அடிக்குது இல்ல சிலங்குட்டி பாத்தீங்க அம்மா புட்டு நாலு வருது இப்ப நாங்க கை வச்சா சுடு ஓ ரைட் ஜோடும் வெரி குட் கேளுங்கோ எல்லாரும் இப்ப நாங்க கை வச்சா சுடு ஆயினா அப்புறம் சாப்பிடுவோம் ஓ ரைட் ரெண்டாவது புட்டு மல்லி வச்சுட்டோம் இங்க பாத்தீங்களோ புட்டு அவிஞ்ச உடனே நாங்க பாப்போம் நாங்க மூடு கொஞ்சம் குட்டி புட்டு அவிஞ்சிட்டது என்ன ஜனங்குட்டி அப்போ வேற பயனாரி தள்ள பிராடு வைவேகோ வடிவேகோ சுட்டுடுங்க சரி புட்டு அவிச்சு முடிஞ்சிட்டு நாங்கள் இனி சாப்பிட பார்ப்போம் சரி உறவுகளே பாருங்க புட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னொரு அழகா இருக்கு பாருங்க இந்த புட்டை நல்ல வாசம் அடிக்குது குரக்கன் மாவண்டாலே புட்டை வச்சா ஒரு வாசம் தான் சரி உறவுகளே நாங்களே சாப்பிடக்க பார்ப்போம் சரி அப்ப நாங்க என்ன சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடாங்க இதில் வந்து சரங்குட்டிக்கு தான் சாப்பாடு கொடுப்போம் என்ன சரங்குட்டி பழம் எந்த பழம் தான் சரி பிள்ளைக்கு அந்த பழமா அப்பா வைக்கிறேனே சினி கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க காணுமே பிள்ளைக்கு அப்பா வடிச்சு விரிச்சு வச்சு விடுங்கோ விரிங்கோ அப்படியே விரிச்சு வைக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தேங்காய் போல எல்லாத்தையும் போட்டு கொடுப்போம் அது இது வந்து கப்பல் பழமா கப்பல் பழத்தோட சாப்பிட போறோம் இதெல்லாம் பழம் இல்ல குட்டிக்கு வந்து நாங்கள் தேங்காய் போடலாம் எடுத்துட்டு தான் கொடுக்குறோம் இது கொண்டாங்க ஓய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அம்மா அப்பா கொஞ்சமா போட்டு விடுங்க அம்மா அம்மாச்சி ஓய் ஏன் அப்பாவுக்கு கணக்கா போட்டேன்னு ஜீனி இல்லடா அப்பாவுக்கு சுமார் இல்லையா இல்லதானே நான் சரி நீங்களும் சாப்பிடுங்க ஒரு குடல் காரம் அம்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிடுவோம் அப்ப நீ சொல்லல உண்மை அதான் சரங்குடி இந்த ஆசை காட்டி சொல்லல நான் உண்மையாவே இது நல்லா தான் இருக்கு சாப்பிட ஒரு மென்மையா இருக்கு என்ன சொல்ற இது நல்ல டேஸ்டாக இருக்கு அதோட இது சத்தான சாப்பாடு எதுவாக்கு நன்றி சொல்லல சாப்பாடு எதுவாக்கு உண்மையாதான் நல்லா இருக்கு இது வந்து நல்ல சத்தான உணவு உங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் நீங்கள் உறவுகளே செய்து கொடுங்க நீங்களும் முதல் சாப்பிடுங்க ஓ சரி உறவுகளே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க இன்னும் ஒரு புது இன்னும் வீடியோல ஒரு புது வீடியோல சந்திக்கிறோம் பாய்